உங்கள் எண்ணங்களிலிருந்து உங்கள் உடல் எப்படி தோன்றியதோ, உங்கள் கருத்து தூல வடிவம் பெற்று வெளிப்படுத்தப்பட்டு எவ்வாறு உடலாகி உள்ளதோ அவ்வாறே இந்த பிரபஞ்சமும் ஒரு மனதின் வெளிப்பாடு என்று கொள்வது இயல்பானது. மேலும் பிரபஞ்சம் முழுவதும் ஒரே அமைப்பை கொண்டிருக்குமானால் ஓர் அணு எப்படி அமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிந்து கொண்டால் பிரபஞ்சம் முழுவதும் எப்படி அமைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம். நம்மில் உடல் என்பது தூல பகுதி, சிந்தனை என்பது சூட்சும பகுதி. இரண்டும் ஒருபோதும் பிரியாதவை. உடல் இல்லாமல் போகும்போது சிந்தனையும் மறைந்துவிடும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை உணர்கிறீர்கள். மூளையின் அமைதி குலையும் போது சிந்தனையும் கலங்குகிறது. ஏனென்றால் இரண்டும் ஒன்றே. ஒன்று தூலம், மற்றது சூட்சுமம். ஜடம், மனம் என்று இரண்டு இல்லை. உயர்ந்து ஓங்கி நிற்கின்ற வாயு தூண் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். அதில் அடர்த்தி செறிந்த பாகமும் அடர்த்தி குறைந்த பாகமும் இருக்கிறது. உயர செல்ல செல்ல அடர்த்தி குறைகிறது. அதுபோல்தான் நமது உடலும் தூலத்திலிருந்து நுட்பத்திற்கு செல்கின்ற அடுக்குகளாக உள்ளது. நமது உடலை நகங்களுக்கு ஒப்பிடலாம். நகத்தை வெட்ட வெட்ட அது வளர்கிறது. அவ்வண்ணமே நம் நுண்ணிய எண்ணங்களிலிருந்து ஒன்றன்பின் ஒன்றாக உடல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. நுட்பமாக இருக்கும் அளவிற்கு ஒரு பொருள் நிலைத்து நிற்கிறது. தூலமாக இருக்கும் அளவிற்கு அது நிலையற்றதாக இருக்கிறது. ஆகவே எண்ணம் என்று வெளிப்படும் ஒரு சக்தியின் தூல பகுதி ரூபம், சூட்சும பகுதி நாமம். ஆனால் எண்ணம், ரூபம், நாமம் இந்த மூன்றும் ஒன்றே. ஒன்றே மூன்றும் ஒரே பொருளின் நுட்பமான அடர்த்தி குறைந்த மற்றும் அடர்த்தி மிக்க மூன்று நிலைகளே அவை. எங்கே ஒன்று இருக்கிறதோ மற்றவையும் அங்கே இருக்கும். எங்கே நாமம் உள்ளதோ அங்கே ரூபமும் எண்ணமும் இருக்கவே செய்யும். எனவே உடலின் அமைப்புப்படியே பிரபஞ்சமும் அமைக்கப்பட்டிருக்குமானால் அது ரூபம், நாமம், எண்ணம் ஆகிய மூன்றையும் பெற்றிருக்க வேண்டும். எண்ணம் பிரபஞ்சத்தின் மிக நுட்பமான பாகம். உண்மையான தூண்டு சக்தி அதுதான் கடவுள் என்று வழங்கப்படுகிறது. உடலின் பின்னால் இருக்கும் எண்ணம்தான் ஆன்மா. பிரபஞ்சத்தின் பின்னால் உள்ள எண்ணம்தான் இறைவன். அதை தொடர்ந்து நாமம், இறுதியாக நாம் கண்டு உணரக்கூடிய ரூபம். உங்களுள் ஒருவரை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் ஒரு மனிதர், பேரண்டத்தில் ஒரு சிற்றண்டம். உங்கள் உடலுக்கு குறிப்பிட்ட ஓர் உருவம் உள்ளது. திரு இன்னார், திருமதி இன்னார் என்ற நாமமும் உள்ளது. அதற்கு பின்னால் ஓர் எண்ணம் உள்ளது. அதுபோலவே எல்லையற்று பெருகிய வகையில் இந்த பிரபஞ்சமும் அமைந்துள்ளது. அதற்கு பின்னால் ஒரு நாமம் உள்ளது. அதுதான் வாக்கு. அதிலிருந்து புற உலகங்கள் எல்லாம் தோன்றியுள்ளன. அதற்கு பின்னால் பிரபஞ்ச எண்ணமாகிய கடவுள் இருக்கிறார். அவரையே மகத் என்று சாங்கியர்கள் கூறுகிறார்கள். அதுதான் பிரபஞ்ச உணர்வு. அந்த பெயர் என்ன? ஏதாவது ஒரு பெயர் இருக்க வேண்டும். பிரபஞ்சம் ஒரே இயல்பானது. எந்த பொருளினால் இந்த பிரபஞ்சம் ஆக்கப்பட்டதோ அந்த பொருளினாலேயே ஒவ்வொரு அணுவும் ஆக்கப்பட்டிருக்கிறதென்று சந்தேகத்திற்கிடமின்றி தற்கால விஞ்ஞானம் காட்டியுள்ளது. ஒரு களிமண் கட்டியை பற்றி தெரிந்தால் பிரபஞ்சமே தெரிந்ததாகும். இந்த அட்டவணை அதன் எல்லா பரிமாணங்களுடனும் தெளிவாக உங்களுக்கு தெரியுமானால் பிரபஞ்சமே உங்களுக்கு தெரியும். பிரபஞ்சத்தின் மிக சிறப்பான பிரதிநிதியாக மனிதன் இருக்கிறான். அவன் சிற்றண்டம். அவன் தன்னளவில் ஒரு சிறிய பிரபஞ்சம். அவனில் ரூபமும் அதற்கு பின்னால் நாமமும் அதற்கு பின்னால் சிந்திக்கும் பொருளான எண்ணமும் உள்ளது. இதே திட்டப்படித்தான் பிரபஞ்சமும் அமைய வேண்டும். நாமம் என்று சொல்கிறோமே, அது எது என்பதுதான் கேள்வி. இந்துக்களின் கருத்துப்படி அது ஓம். பண்டைய எகிப்தியர்களும் அதை நம்பினார்கள். எதை தேடி ஒருவன் பிரம்மச்சரிய நெறியை கடைபிடிக்கிறானோ அதை சுருக்கமாக கூறுகிறேன். அதுதான் ஓம். ஓம் அதுதான் பிரம்மம். அது புராதானமானது. இந்த ஓம் என்பதன் இரகசியத்தை அறிபவன் விரும்புகின்ற எல்லாவற்றையும் பெறுகிறான். பிரபஞ்சம் முழுவதற்கும் கடவுளுக்கும் நாமமாக ஓம் இருக்கிறது. புற உலகத்திற்கும் கடவுளுக்கும் இடையில் இது உள்ளது.
இரண்டையும் குறிக்கிறது. ஆனால் நாம் பிரபஞ்சத்தை தொடு உணர்ச்சி, சுவை, நிறம் என்ற ஐம்புலன்களுக்கு ஏற்றவாறு தனித்தனியாகவோ வேறு எத்தனையோ வழிகளிலோ எடுத்துக்கொள்ள முடியும். ஒவ்வொரு வழியிலும் இந்த பிரபஞ்சத்தை பல கோணங்களிலிருந்து நோக்கி பல கோடி பிரபஞ்சங்களை எழுப்பிவிடலாம். இந்த பிரபஞ்சங்கள் ஒவ்வொன்றும் தன்னளவில் பூரணமானவை. ஒவ்வொன்றிற்கும் ஒரு நாமமும் ஒரு ரூபமும் ஒரு எண்ணமும் உண்டு. இந்த எண்ணங்களே பிரதீகங்கள். ஒவ்வொன்றிற்கும் ஒரு பெயர் உண்டு. புனிதமான பல நாமங்கள் பக்தியோகத்தில் வழங்கப்படுகின்றன. இந்த திருநாமங்களுக்கு ஏறக்குறைய எல்லையற்ற சக்தி உண்டு. இந்த திருநாமங்களை ஜபிப்பதால் நாம் விரும்புகின்ற எதை வேண்டுமானாலும் பெறலாம், பூரணத்தையும் அடையலாம். ஆனால் இரண்டு விஷயங்கள் இன்றியமையாதவை. குருவும் வியக்கத்தக்கவராக இருக்க வேண்டும், சீடனும் அப்படியே இருக்க வேண்டும் என்று கடோபனிடதம் கூறுகிறது. தகுந்த பரம்பரை வழியாக வந்த நாமத்தை பெற்ற ஒருவரிடமிருந்து நாம் அதை பெற வேண்டும். மிக பண்டைய காலத்திலிருந்தே குரு சீடன் என்ற முறையில் இந்த ஆன்மீக பெருவெள்ளம் பேராற்றலுடன் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. இத்தகைய நாமம் யாரிடமிருந்து வருகிறதோ அவரே குரு. யார் இதை பெறுகிறாரோ அவர் சீடன். அந்த திருநாமத்தை உரிய முறையில் பெற்று ஜபித்து வந்தால் பக்தி யோகத்தில் மிகுந்த முன்னேற்றம் அடையலாம். அந்த திருநாமத்தை ஜபிப்பதால் பக்தியின் மிக உயர்ந்த நிலையை கூட அடைய முடியும். உனக்கு பல திருநாமங்கள் உண்டு. அந்த திருநாமங்களை நீயே அறிந்திருக்கிறாய். எல்லா திருநாமங்களும் உனதே. ஒவ்வொன்றிலும் உனது அளவற்ற சக்தி நிறைந்திருக்கிறது. இதனை ஜபிப்பதற்கு இடத்தையோ நேரத்தையோ பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஏனெனில் எல்லா நேரமும் எல்லா இடமும் புனிதமானவையே. எம்பெருமானே, நீ அடைவதற்கு எளியவன், அருளே வடிவானவன். எனினும் உன்னிடம் சிறிதேனும் அன்பு வைக்கும் பாக்கியம் பெறாத துரதிர்ஷ்டசாலியாக இருக்கிறேன் நான். சுவாமி விவேகானந்தரின் பக்தி யோகம் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு இஷ்டம். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இஷ்ட கோட்பாட்டை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை சரியாக புரிந்து கொள்வதன் மூலம் உலகின் பல்வேறு மதங்களையும் அறிந்து கொள்ள முடியும். விரும்பு, தேர்ந்தெடு என்ற பொருள்படுகின்ற இஷ் என்ற மூல சொல்லிலிருந்து தோன்றியது இஷ்டம் என்ற சொல். துன்பத்திலிருந்து நீங்கி விடுதலை பெறுவதுதான் எல்லா மதங்களின், எல்லா பிரிவுகளின், மனித குலத்தின் லட்சியம். எங்கெல்லாம் மதங்கள் உள்ளனவோ அங்கெல்லாம் இந்த லட்சியம் ஏதாவது ஒரு விதத்தில் செயல்பட்டு கொண்டிருப்பதை காணலாம். ஆனால் மதத்தின் கீழ்நிலைகளில் அது அவ்வளவு தெளிவாக புலனாவதில்லை. ஆனால் தெரிந்தாலும் சரி, தெரியாவிட்டாலும் சரி, நாம் ஒவ்வொருவரும் அந்த ஒரே லட்சியத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறோம். நாம் துன்பத்திலிருந்து விடுபட விரும்புகிறோம். தினம் தினம் படுகின்ற அவதிகளில் இருந்து விடுபட விரும்புகிறோம். உடல், உள்ளம், ஆன்மா இந்த மூன்றாலும் விடுதலை பெற முயல்கிறோம். உலகமே இந்த அடிப்படையில் தான் செயல்பட்டு வருகிறது. லட்சியம் ஒன்றுதான், ஆனால் அதை அடையும் வழிகள் பல. இந்த வழிகள் நமது இயல்பின் தனி பண்புகளை பொறுத்து அமைகின்றன. ஒருவர் உணர்ச்சி வசப்படுபவராக இருப்பார், இன்னொருவர் நுண்ணறிவு படைத்தவராக இருப்பார், அடுத்தவர் செயல்திறன் பெற்றவராக இருப்பார். இவ்வாறு பல வகை மக்கள் உள்ளனர்.